முன்னாள் ராணுவ வீரர் நலச்சங்கம் உண்மையிலே ஒருத்தவங்க இருக்கீங்களா? நீங்கள் முன்னாள் ராணுவ நலச்சங்கம் இருக்க தான் செய்கிறீங்களா, இல்லை செத்துட்டீங்களா? இது ஒரு ராணுவ வீரராக என்னோட மனக்குமுறல்கள் நைட்லேருந்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒன்றுமே பண்ண முடியலையா? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர், ஒரு மாநில கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் வீட்டில் போய் வேலை பார்த்த காவலாளிக்கு எப்படின்னா? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தங்கப்பாண்டி. நான் இராணுவத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நேற்று ஊடகங்கள் வழியாக ஒரு செய்தி ஒன்று பார்க்க முடிஞ்சிச்சு. அது வேறு ஒன்றும் இல்லை, அண்ணன் சீமான் வீட்டில் நடந்தது தான். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லா பேத்துக்குமே தெரியும். ஒரு முன்னாள் இராணுவ வீரரை வந்து எப்படி அடிச்சுதுன்னு இழுத்துட்டு போனாங்கன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. எந்த தப்புமே பண்ணலை அவர், அது நல்லாவே தெரியுது. அது எல்லா வீடியோ ஆதாரமுமே அதில் இருக்குது. இந்த செய்தி ஊடகங்கள்லாம் வந்து எப்படி போட்டாங்கன்னா, போலீஸாரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சீமான் காவலாளி. அப்போ ஒரே ஆச்சரியம் எனக்கு. அண்ணன் கூட இருக்கவங்க இது துப்பாக்கிலாமல் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நமக்கே தெரிய வருது, அண்ணன் கூட இருக்கவங்க துப்பாக்கிலாம் வச்சுருப்பாங்க போல அப்படின்ட்டு. சரி, துப்பாக்கி வச்சுருந்தாலும் அதே இதுக்கு போலீஸ்காரங்களை இது காட்டி மிரட்டினார் தேவையில்லாமல் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. சரின்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம்னு பார்த்தா தலைப்பு ஒரு மாதிரி இருக்குது, அங்கே நடந்தது ஒரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு தினத்தந்தி, இது புதிய தலைமுறை, எல்லா இதுலேயும் சன் நியூஸு, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு தலைப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை, நடந்தது பூரா அப்படி இது. சரி, என்னடா அப்படி இருக்குன்னு பார்த்தா கடைசியில் பாலிமர் நியூஸை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு எல்லாத்துமே டீட்டெயிலாக வந்து எல்லா விளக்கமாக தெரியுது. இருதரப்பு நியாயத்தையும் இருதரப்பு பகிட்டு இருக்க வந்து தப்பையும் வந்து கரெக்டாக அவங்க தான் சொல்லி நியூஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் வந்து சரி இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சரி, எதுக்கு இப்படி அடித்து இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அங்கே இருக்கவங்களே நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. நோட்டீஸ் ஒட்டிட்டு வந்து கிழிச்சு போட்டிருக்காங்க. கிழிச்சு போட்டது காவல்துறைக்கு தெரியுது. ஏன் கிழிச்சிங்கன்னு வந்து கேட்க வர்றாங்க. கேட்க வந்தாங்கன்னா வர்றவங்க எப்படி வரணும்? காவல்துறை ஒரு விசாரணைக்கு வர்றவங்க எப்படி வரணும் சொல்லுங்கள்? வர்றாரு, சக்கு சக்குன்னு நல்லா 6 அடி 7 அடி வளர்ந்துருக்காரு, ஒட்டக மாதிரி சக்கு சக்குன்னு நடந்து வர்றாரு. நடந்து வந்ததுமே இவரே கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு. கேட்டை யாருமே தெரியாதவங்க வீட்டுக்கு போனோம்னா இப்படி தட்டுவாங்க. அவங்க தான் உள்ளக்கருந்து திறக்கணும். அவங்க திறக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்படி ஒரு தடவைக்கு 2 தடவை தட்டுங்க, அவங்களுக்கு கேட்டுட்டு தான் திறப்பாங்கல்ல. டக்குன்னு இவரே திறக்கிறாரு. உள்ளே கூடி லாக் போட்டிருப்பார் போல். உள்ளே கூடி லாக் போட்டிருக்க அண்ணன் அமல்ராஜ் வந்து அந்த லாக்கை லேசாக திறந்து பார்க்குறாங்க. யாருன்னு பார்க்கும்போது வந்து போலீஸு. சரி, என்ன சார் இப்படி வந்திருக்கேன்னு கேட்டிருக்காரு. அதான் கேட்டிருப்பாங்க, ஒரு வார்த்தை தான். திறக்கிறாங்க, அடுத்த செகண்டில் வந்து இவர் தான் காவல் ஆய்வர் பிரவீன் ராஜேஷ், காவல் ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர். இப்படி சட்டையை பிடிச்சி 10 அடி 20 அடி ரவுடி மாதிரி அந்த யூனிஃபார்மை போட்டு அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாரு, நடந்துக்கிறாரு. எப்படின்னே தெரியல. இப்படி ரவுடி மாதிரி இப்படி பிடிச்சி தரன்னு பின்னாடி இழுத்துட்டு போகிறாரு. பின்னாடி இழுத்துட்டு போனால் அதை வந்து ஊடகங்கள் எல்லாம் வந்து பதிவு பண்ணுது. படம் பிடிக்கவுமே வந்து ஊடகங்களை சொல்கிறார், யார் நீ வெளியில் போயா அப்படின்றாரு. இவரை விட்டுட்டு வந்து இந்த காவலாளியை விட்டுட்டு யார் நீ வெளியில் போயாண்டமே பின்னாடி இருந்தவங்க 2 பேர் சிவிலில் இருக்காங்க, வந்துட்டு அவங்க வந்து அடிக்கிறாங்க. அவர் அங்கிட்டு ஓடுறாரு, இங்கிட்டு ஓடுறாரு. கடைசியில் பார்த்தா 3 பேர் இப்படி பிடிச்சி கட்டி பிடிச்சி இது பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சு இது பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் அடிக்கிறான், இங்கிட்ட அடிக்கிறாங்க. எல்லா பேரும் அடிச்சு இது பண்ணி சரிடா அப்படி எதிர்டா போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் அடித்து ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க. துப்பாக்கி இருக்குது, அவர் இருக்க தெரியுது. கரெக்டாக பெல்ட்டு போட்டு கரெக்டாக அந்த கவரில் வச்சு தான் வச்சுருக்காரு. துப்பாக்கி அவரை எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. துப்பாக்கி தான் எப்போ அவனை துப்பாக்கி வந்துச்சு? அப்போ வரைக்குமே வந்து அவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் இந்த காவல் ஆய்வாளருக்கு தெரியாது. எப்போ அவனை துப்பாக்கி வந்து நான் எக்ஸர்வீஸ் மேன், நான் துப்பாக்கி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அமல்ராஜன் சொல்கிறாங்க. நீ எக்ஸர்வீஸ் மேனாரு யாராக வேண்டாலும் இருடா, காவல் ஆய்வாளர் இந்த வார்த்தை சொல்கிறார். நீ எக்ஸர்வீஸ் மேனாரு யாராக வேண்டாலும் இருடா. அவர் மொழியிலே எனக்கு கேட்க தோணுது, உனக்கு யாரா ஃபஸ்ட்டு இந்த அதிகாரத்தை கொடுத்தா? உனக்கார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா? அவர் முன்னாள் இராணுவ வீரர்ந்து வந்து வச்சு பேச வேணாம். ஒரு சாதாரண கடைக்குடி மனிதனாக இருந்தாலும் உனக்கு அடிக்கிற அதிகாரத்தை உனக்கு ஆறா கொடுத்தது? அவர் மொழியில் எனக்கு கேட்க தோணுது. அப்படி கேட்டால் அது நல்லா இருக்காது. என்ன, அவர் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு. இந்த மாதிரி தான் எனக்கு மனசில் பேச தோணுது. என்ன பண்ணுறது, பேச முடியலை. இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு பேச நல்லா இருக்காதுல்ல, சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டுட்டுமே வந்து உங்களுக்கு முன்னாள் இராணுவ வீரர் நலச்சங்கம் உண்மையிலே ஒருத்தவங்க இருக்கீங்களா? நீங்கள் முன்னாள் இராணுவ நலச்சங்கம் இருக்க தான் செய்கிறீங்களா, இல்லை செத்துட்டீங்களா? நீ எக்ஸர்வீஸ் மேனாரு யாராக வேண்டாலும் இருறான்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு முன்னாள் இராணுவ வீரரை வந்து அடிச்சிருக்கு போலீஸு. இப்போ அதுக்கு நீங்கள் ஒரு குரல் கொடுக்கல, அதுக்கான முன்னெடுப்பு என்ன எடுத்துருக்கீங்க வச்சுருக்கீங்க ஒன்றுமே தெரியல. போராட்டம் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள். எந்த இதுவுமே இல்லை. இன்றைக்கி அவருக்கு நடக்கும், நாளைக்கு எனக்கு நடக்கும், நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். இந்த மாதிரி இவர் இப்போ அண்ணன் சீமான் வீட்டில் வந்து இந்த காவலாளி முன்னாள் இராணுவ வீரர் வந்து வேலை பார்க்குற வாசி
இது வெளியில் தெரியுது எல்லா பேத்துக்கும். இப்படி சாதாரண கடைக்கோடி மனுஷன் போலீஸ் எல்லா பேருமே இந்த மாதிரி தான் வந்து அவங்கள வந்து அணுகுறாங்க. சாதாரண மனுஷனாக இருந்தாலும் எதுனா இருந்தாலும் அவங்கள பண்ணால் அவங்களுக்கு வெளியில் தெரிய மாட்டேங்குது. நிறைய வெளியில் தெரிய மாட்டேங்குது. எல்லாமே பண்ணுறது ஒரு அராஜகம். ஒரு மனுஷனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்? நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வந்திருப்பீங்க, பொத்துன்னு போலீஸை மேலே இருந்து டக்குன்னு குதிச்சு வந்துட்டீங்களா? இப்போ நான் ராணுவத்தில் இருக்கேன், நான் மேலே இருந்து குதிச்சு வந்துட்டேன்னா? எல்லா பேரும் பிறந்து வளர்ந்து எல்லா பேருமே எல்லா வேலைக்கும் வந்துட மாட்டாங்க. ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை பார்ப்பாங்க. ஒருத்தர் இன்ஜினியராக இருப்பாங்க, ஒருத்தர் காவல்துறையில் இருப்பாங்க, ஒருத்தர் ராணுவத்தில் இருப்பாங்க, ஒரு விமானப்படையில் இருப்பாங்க, ஒரு கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். எல்லா வேலையும் எல்லோரும் தான் பார்க்கணும். அப்போ அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுக்கவே தெரியல ஃபஸ்ட்டு காவல்துறைக்கு. இப்போ என்ன பேசணுமோ அதைத்தான் பேசணும். போயிட்டு இந்த மாதிரி கிழிச்சு போட்டிருக்கீங்க, அது கிழிச்சு போட்டிருக்காங்க விளக்க வேணும். மனுதாரருக்கு வந்து நாங்கள் ஒட்டினது தெரிஞ்சிருச்சா, அந்த செய்தி போயிடுச்சா என்னன்னு தெரியலை. ஒட்டினது கிழிச்சு போடலாம், தப்பு கிடையாது. மனுதாரருக்கு அந்த செய்தி போய் சேர்ந்துருச்சா இல்லையா, ஏன் கிழிச்சு போட்டீங்க, இதைத்தான் கேட்கணும். இதுக்கு போய் அடித்து இழுத்து இது பண்ணி மறுபடியும் பாதிக்கப்படுற மேலே எஃப்ஐஆரும் போட்டு அவரே ரிமாண்ட் பண்ணுவேன். எந்த மாதிரி நீதி இங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த நாட்டில் எந்த மாதிரி நீதி இருக்குது? நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கோபமாகவும் இருக்குது. நீங்கள் சட்டத்தை மீறுறீங்க, மறுபடியும் பாதிக்கப்பட்டவர் மேலேயே வந்து இது எஃப்ஐஆரும் போடுறீங்க. உங்களுக்கு எஃப்ஐஆர் எழுதுறதுக்கு அதிகாரம் இருக்குது. எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் எழுதுறதுக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் என்ன வேண்டாலும் எழுதி பச்சைமையில் எழுதி எஃப்ஐஆர் நீங்கள் இது பண்ணி கோர்ட்டில் போய் பாட்டுவீங்க. கோர்ட்டில் போய்னா கோர்ட்டில் ஒரு தண்டனைலாம் கிடைக்கல. ஒரு நீதிமன்ற காவல் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் அடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், நடந்த உண்மைத்தன்மை என்னான்னு ஃபைல் பண்ணணும், கேஸை விசாரித்து நடத்தி பண்ணணும். அதுக்கான எந்த ஆதாரத்தை பண்ணுவீங்க நீங்கள்? எல்லாமே வீடியோவில் தெளிவாக இருக்கே. பண்ணது முழுக்க காவல்துறை மேலே தப்பு. காவல்துறைன்னு சொல்ல மாட்டேன், அந்த போலீஸ் 3 பேர், அந்த 3 பேர் மேலே தப்பு. இந்த மாதிரி 3 பேர் இருக்கிறதுனால காவல்துறைக்கே வந்து அது வந்து இதாகிடும், களங்கமாயிடும். அந்த 3 பேர் மேலே தப்பு. ஒரு இடத்துல போய் ஃபஸ்ட்டு ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்கோம், அந்த இடத்துல எவ்வளோ மெச்சூர்டாக நடந்துக்கிறணும். யூனிஃபார்ம் போடாதான் என்னென்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பு பண்ணுறது நம்மளும் அவனை போட அடிச்சு தான் நீ அப்படி பண்ண தேவையில்லை. அந்த இடத்துல ரொம்ப நிதானமாக நடந்து நம்ம அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு அவங்களுக்கு பேர் தான் போலீஸு. அவன் பேசுகிறான்றாங்க, நீயும் பதிலுக்கு பேசி இதோ நீ இப்படி பண்ணுவேன்னா அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இது வந்து நான் வந்து அண்ணன் அமல்ராஜ் அண்ணன் விஷயத்தில் பேசலாம். அண்ணன் அமல்ராஜ் அண்ணன் விஷயத்தில் வந்து இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர், ரொம்ப இதான் நடந்திருக்காரு, கண்ணியமாக நடந்திருக்காரு. அவர் மேலே ஒரு துளி கூட தப்பு கிடையாது. எடுத்தோடனே சட்டையை பிடிக்கிறது நீங்கள், சட்டையை பிடிச்சி இழுத்து அடிச்சதுன்னு எல்லாம் பண்ணுறது நீங்கள். ஏதோ ஒரு இடத்துல ஒரு காவலி போய் சண்டை பிடிக்காமல் பாருங்கள், அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அவனை பத்திரமா சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதைத்தான் நீங்கள் பண்ணணும். அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அடிக்கிற உரிமை உனக்காரு கொடுத்தா ஃபஸ்ட்டு? இந்த மாதிரி இருக்குது. அடுத்து அண்ணன் சீமானோட மனைவி வர்றாங்க, அக்கா கயல்வெளி வர்றாங்க. வந்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவங்களுமே ஒரு ஷாக்காயிடுறாங்க, தகச்சு போய் நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் சாரி கேட்குறேன், நீங்கள் விட்டுருங்க, காவலில் விட்டுருங்க, சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றாரு சொல்கிறாங்க. கயல்வெளி அக்கா சொல்கிறாங்க, சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சாரி என்ன சாரி, என்னை பாருங்கள் எப்படியா பண்ணுவார், என்னத்தை பண்ணார், எல்லாமே எங்கள் வீடியோவில் இருக்கே தெளிவாக. லைட் அந்த லைன் கார்டுன்னு சொல்லுவாங்க, அதில் அந்த மாட்டி இந்த உக்கு மட்டும் எடுத்துக்கிச்சு. நீ அடிக்கிறத தடுக்கிறாரு அவர். தடுக்கும்போது இப்போ உனக்கும் தானே அங்கங்கே எதுவும் சட்டையில் கசங்கும், உடனே அப்படியே தூக்கி போட்டு அடித்தார், மிதிச்சார் அவர். எல்லாமே வீடியோ ஆதாரம் இருக்குது. கடைசியில் அவர் மேலே தான் எஃப்ஐஆர் போட்டு அவரை தான் ரிமாண்ட் பண்ணுவீங்கன்னா எந்த மாதிரி சட்டம் அங்கே இருக்குது? நான் கேட்குறேன். இது எல்லாமே மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்த மாதிரி வந்து இது ஒரு எங்கள் அப்பனோட காலம் கிடையாது, எங்கள் அப்பாவோட காலம் கிடையாது. இது அப்பான்னு எங்கள் அப்பாவை சொல்கிறேன், கண்டவனாலும் அப்பான்னு சொல்ல மாட்டேன் நான். எங்கள் அப்பா காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த நியூஸில் என்ன சேனல் போடுறாங்களோ, நியூஸ் சேனலில் என்ன செய்தி போடுறாங்களோ அதை அப்படியே நம்புவாங்க. அப்படி தான் நம்மளுமே இருந்தோம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் வரைக்கும். இப்போ தான் இப்போ யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் உண்மை என்ன பொய் என்னன்ட்டு அங்கங்கே அலசி ஆராய்ஞ்சு அவங்க வீடியோ போட்டுறாங்க. அது வச்சு நம்ம 1-2 இடத்துல தெரிஞ்ச பிறகு உண்மைத்தன்மை தெரிஞ்சு போகுது. இதை எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, மக்களுக்கு எல்லாமே தெரியும். ஊடகங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீ ஊடகங்கள் வந்து யாரோட இந்த ஃபோர்ஸு, யாரோட கட்டுப்பாட்டில் இருந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. யாரோட சொல் பேச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. ஊடகம் வந்து ஜனநாயகத்தோட 3வது தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜனநாயகமும் இல்லை, அது வேறு என்ன. அப்படி இருக்கையில் ஆளாளுக்கு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்கள் பேர் தான் கெடும், ஊடகத்தோட பேர் தான் கெடும். ஏன்னா இப்போ எல்லா பேருமே நல்லா தெரிஞ்சு போகுது. யாருமே வந்து இதாக இல்லை, முட்டா பயலாக கிடையாது. எது உண்மை எது பொய் அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு எல்லாம் பார்த்துறான். நீங்கள் பாட்டுக்கு ஒன்று நியூஸ் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்கிட்டு நடந்தது ஒன்றா இருக்குது. இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் மேலே தான் ரொம்ப தப்பாக போயிடும். மக்கள் நம்பிக்கை இழந்து போயிடுவாங்க. இப்படி பண்ணாதீங்க தயவுசெய்து.
கடைசியில் கொண்டு போய் அவரை அதனி இப்போ தானே இது ஒரு இராணுவ வீரராக என்னோடய மனக்குமுறல்கள். நைட்லேருந்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒன்றுமே பண்ண முடியலையா? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர், ஒரு மாநில கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் வீட்டில் போய் வேலை பார்த்த காவலாளிக்கே இப்படின்னா, அவர் பின்னாடி அவர் முன்னாள் இராணுவ வீரர், அவர் முன்னாள் இராணுவரை வச்சே பேச வேணாம். சாதாரண கடைக்கோடி மனிதனுக்கு இது டெய்லி நடந்துக்கிட்டு இருக்குது. அது வெளியில் தெரிய மாட்டேங்குது. இது சீமான் அண்ணன் வீட்டில் வேலை பார்த்தது வாசி தெரிஞ்சிருது. ஒவ்வொரு மனுஷனையும் காவல்துறைன்னா அது காவல்துறைக்கு வந்து களங்கமாயிரும். ஒரு சில காவலர்களால் இப்படி தான் வந்து நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து மாற்றிக்கிறணும் கண்டிப்பாக. இல்லாட்டி இதே மக்களால் அடித்து விரட்டப்படுவீங்க நீங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இதே மக்களால் அவங்களே சட்டத்தை கையில் எடுத்து அடித்து விரட்டுவாங்க அவங்கள. இதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறது. அடுத்தொன்று, நாம் தமிழர் கட்சி இப்போ வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து ஒரு அநியாயத்துக்கு தட்டி கேட்குற கட்சியாகவும் நியாயத்துக்காண்டி போராடுற கட்சியாகவும் இப்போ வரைக்கும் மக்கள்கிட்ட அறியப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ உங்கள் பக்கத்து முழுக்க நியாயம் இருந்துமே இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு சொன்னால் இது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப முன்னெடுத்து கொண்டு போய் அண்ணன் அமல்ராஜுக்கு வந்து நடந்ததில் வந்து அவருக்கு வந்து முழுமையான ஒரு நீதியை நீங்கள் வந்து வாங்கி தரணும். அவர் மேலே கை வச்சதுக்கு சாதாரண மனுஷன் வந்து எப்படி வந்து அடித்தார் ஃபஸ்ட்டு, இதை ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சாதாரண மனுஷனாக இருந்தாலும் போலீஸோ யாரோ வந்து அடிக்கக்கூடாது. உங்களை வந்து என்ன விசாரிக்கணும் அதை மட்டும்தான் விசாரிக்கணும். ஆனால் அவங்க அடிக்கிறாங்க. இவ்வளோ வீடியோ ஆதாரம் இருக்கும்போதே அடிக்கிறாங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி தலைவர் வீட்லேயே வந்து சாதாரணமாக நீங்கள் எங்கேயோ ஒரு காட்டில் கூடியிருப்பீங்க, வந்து அடிக்க மாட்டாங்க, பூட்களில் எத்த கூட செய்வாங்க. அப்படி தான் நடந்துக்கிட்டு நினைக்கிறேன். அது ஒன்றுமே பண்ண முடியாதான்னு கேட்டால் எடுத்துக்கிட்டு பண்ணலாம்.